ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. வேற யாரும் கேட்க அங்க பார்த்து இருக்கும்போது ஐயா மாலை அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி கண்டாத நான் கேட்கல. நான் மாலை அங்க சிவ பூஜை பண்ணிக்கும் போது மாலை அப்படியே உங்க கழுத்தை விழுகிற மாதிரியே ஒரு காட்சி கண்டேன். அது அப்பல கவனிக்கல, நான் சொல்லல. என்ன மாலை? இது மாதிரியா? மலர் மாலையா? மலர் மாலை அப்படியே கழுத்துக்கு அப்படி விழுகிற மாதிரி காட்சி கண்டேன். அபிஷேகம் பண்ணையில சித்தனை அபிடேகம் செய்வதற்கு உள்ளழைத்த அகத்தியன் எவ்வாறு அழைத்தோம்? சித்தனை உள்வர அழைத்தோம். சிவமே வாங்க, சிவமே வாங்க. சத்திய நாராயண திருக்கோலம் கொண்ட சிவசபை ஆசானே, உள்வந்து அபிடேகம் செய், நீ உமக்கு அபிடேகம் செய்யென்று அகத்தியன் அழைத்தோம். அவ்வாறெனில் அபிடேகம் கண்டவனும் நாராயணன், அபிடேகம் செய்தவனும் நாராயணன். அவன் அணிந்திருந்த அற்புதமான அத்தகைய மாலைதனை கண்டாய் என்ற மாலைதனை சூடியவன் அகத்தியன். முதல் வருகின்ற பொழுது மாலை இல்லை, அபிடேகம் செய்கின்ற பொழுது மாலை போடுவது போல் கண்டாய். மாலை சூடியவன் அகத்தியன். புகழ் மாலையோடு மலர் மாலையும் சூடினோம் என்ற அருமையான காட்சியை கண்டிருக்கின்றாய் சீடனே. அற்புத நிலை இதுதான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கு இருக்கின்ற சொரூபங்கள் யாவும், உருவங்கள் யாவும் வருவோர்களுடைய அத்தகைய கண் பார்வை நிலைகள், அவரவர்களுடைய திருப்தி நிலைகள். அமர்வதற்கு ஒரு தலம், வணங்குவதற்கு ஒரு சிலை வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற உருவங்கள் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றல் பெற்றவனுக்குள் தான் அத்துணை உருவங்களும் குடியிருக்கின்றன என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அவனை வணங்கினால் பிரபஞ்சத்தை வணங்கியதற்கு சமம். அவன் நாமம் உரைத்தால் பிரபஞ்ச அண்ட பிரம்மாண்ட நாயகனின் நாமம் உரைத்ததற்கு சமம் என்று அகத்தியன் கூறுகின்றான். சீடர்களுக்கு தெரியும், அவன் சீடர்களுக்கு தெரியும் நடப்பது நிகழ்வது என்ன என்று. வரும் மானிடர்கள் இவன் இறைவன் என்று கூறினால் ஏற்றுக்கொள்ள இயலாத கலியுகம் அல்லவா? ஆகவே மெல்ல மெல்ல படிப்படியாக அவனை உணர்ந்து, சபையை உணர்ந்து, சித்தனை சிவசபை ஆசானை, இறைவன் யார், எங்கிருக்கின்றான் என்பதை உணர்கின்ற பொழுது உருவங்கள் மறையும். அருவமாக சிவமகா வாழை சித்தன் தெரிவான் சுழுமுனையில் என்று அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.